நேத்து நம்மளுடைய ரைசா வந்துட்டு கமலஹாசன் சார் கிட்ட பேசும்போதே வந்துட்டு அவங்க பேசின விதம், அவங்க ஓவியாவுக்காக அழுத விதம் எல்லாமே வந்துட்டு ஒரு ஆத்மபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் இருந்துச்சு. இதைத்தான் நம்மளுடைய கமலஹாசனும் வந்துட்டு ரைசா கிட்ட பார்த்தாரு. அது மட்டும் இல்ல, ரைசா வந்துட்டு என்னுள் இருக்கும் குற்ற உணர்ச்சியை வந்துட்டு வெளிப்படையா சொல்ல முடியாது அப்படின்னு கமலஹாசன் சார் கிட்ட சொல்ல, கமலஹாசன் சார் அதை முழுக்க முழுக்க ஏத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, உங்க குற்ற உணர்ச்சியை நீங்கள் ஒப்புக்கொண்டது அதுவே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, இதுக்கப்புறம் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பா மாறுபடும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ரைசா ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இன்னைக்கு மாறி இருந்துச்சு. அதாவது அவங்க இன்னைக்கு செய்த விஷயங்கள் அனைத்துமே வந்துட்டு ஓவியாவுக்காக பழிவாங்கும் படலமாகவே மாறிச்சுன்னா பாத்துக்கோங்க. நம்மளுடைய ஆரோ வந்துட்டு ரைசாவை எவ்வளவோ சொல்லி கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. இல்ல அந்த தப்பு வந்துட்டு இப்படி காட்டலாம், இது பிக் பாஸ் தப்பு, கமல் சார் கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் காமிச்சிருக்க மாட்டாங்க, வீடியோ எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் பண்ண அட்வைஸ் எல்லாம் காட்டல, அப்படி இப்படின்ட்டு ரைசா கிட்ட என்னென்னவோ சொல்றாங்க. பட் ரைசா ஸ்ட்ராங் அண்ட் ஒரே விஷயத்துல மட்டும் கரெக்டா சொல்லிட்டே இருந்தாங்க. உங்களுடைய தப்பு 100% இருக்கு, இது எல்லாத்தையுமே தான் காட்டுவாங்க. கமல் சாருக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க கிஸ் பண்ண விஷயம் உங்க மேல தப்பு இருக்கிறத நீங்க ஒத்துக்கிட்டாதான் வந்துட்டு மக்கள் உங்களை மன்னிப்பாங்க அப்படின்னு ஆரோவுக்கு பதிலடி கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்மளுடைய காயத்ரி வந்துட்டு சும்மா கமலஹாசன் சார் என்ன திட்டாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்துட்டு அந்த அளவுக்கு அசிங்கமா பேசல, 3 வாரமா வந்துட்டு என்ன குத்தி குத்தி காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, அதுக்கும் ரைசா வந்துட்டு காயத்ரி எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கமல் சார் நீங்க அசிங்கமா பேசுனீங்க, அதனால கமல் சார் உங்களை திட்டினாரு, இதுல என்ன இருக்கு, ஒருவேளை நீங்க பேசுறது உங்களுக்கு கில்ட்டியா இல்லைன்னா ஆமா நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே, எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்நேகன் கிட்ட வந்துட்டு நம்மளுடைய காயத்ரி பத்தியும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ரைசா வந்துட்டு பேசும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காங்கன்னா, இதுக்கப்புறமா வந்துட்டு என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் பேச போறேன், நான் உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு பேச போதில்ல, வெளியே என்ன பேசணும் அதே தான் உள்ளேயும் பேசிட்டு இருக்க போறேன், ஒருத்தர்கிட்ட என்ன பேசணும் அதே தான் வந்துட்டு இன்னொருத்தவங்க கிட்டையும் பேச போறேன், இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வெளியே போறதை பத்தி கவலை இல்லை, ஆனா நான் நேர்மையா இருக்க போறேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இல்ல வீடியோ போட்டு காமிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு ரொம்பவே பிரேவா பேசியிருக்காங்க. இதே விஷயத்த நம்ம நிறைய முறை வந்துட்டு ஓவியா கிட்ட பார்த்திருக்கோம். அதே மாதிரி தற்போது அந்த சாயலா இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்காக வந்துட்டு முழுசான ரைசாவை நம்ம சொல்லலங்க. ஏன்னா ஒரே நாள்ல வந்துட்டு ஓவியாவோட கேரக்டர் மத்தவங்களுக்கு வருமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் இன்னைக்கு அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஓவியா வெளியே போன விஷயத்துக்கு மற்ற கண்டெஸ்டன்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ரைசா தான் வந்துட்டு இன்னைக்கு எலிமினேஷன் ப்ராசஸ்ல சரியா வந்துட்டு எவிக்ஷன் பண்ணிருக்காங்க 2 பேரை. அதுக்கு அவங்க சொன்ன காரணங்களும் வந்துட்டு கண்டிப்பா மக்கள் அனைவருக்கும் விசில் எழுப்பும் விதமா இருந்துச்சு. சக்தி வந்துட்டு ஆணாதிக்கம் செலுத்துவராக இருந்து வந்துட்டு இருக்காருன்றது ரொம்பவே சிறப்பா சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளுடைய காயத்ரி அவர்கள் அசிங்கமா பேசி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஓப்பனாவே சொன்னாங்க. அதனோட பலன் தான் வந்துட்டு பிக் பாஸ் அவங்கள வந்துட்டு தலைவியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. உண்மையிலேயே வந்துட்டு நம்மளுடைய ரைசாவின் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பா இதுக்கப்புறமா ஒட்டுமொத்தமா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த விதத்துல யோசிச்சு பாருங்களேன், ரைசாவை ஓரளவுக்கு நல்லவதா காமிச்சாதான் வந்துட்டு நம்ம காயத்ரிக்கும் ரைசாவுக்கும் சண்டை வரைக்க முடியும். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, முதல்ல ஜூலி காயத்ரி சண்டை, 2வது ஓவியா காயத்ரி சண்டை, இப்போ ரைசா காயத்ரி சண்டை, இப்படி இருந்தா தாங்க பிக் பாஸ் டிஆர்பியும் ரன் ஆகும். சோ ரைசா நல்லவளா மாறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பிக் பாஸ் குறித்த முழு வீடியோவும் பார்ப்பதற்கு ஹாட்ஸ்டார் இணையதளத்தை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.